எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதுல நாம் ஒரு தியானத்தை நாம் செய்ய போகிறோம். என்னவென்றால் நம்பிக்கை நம்பிக்கை என்கிற இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிற பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம் என்பது பார்க்காததை, அதாவது இப்போ நம்ம பார்க்கல, ஆனா நிச்சயம் அது என் வாழ்க்கையில நடக்கும் என்பதை நாம் நம்புவதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்பது பார்த்தா, எதிர்காலத்துல கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்பதை நாம நம்புவது நம்பிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அதை இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்பது, ஆல்ரெடி கேட்டுட்டாரு எனக்கு செய்வார் அப்படிங்கிறது விசுவாசம். கர்த்தர் என் ஜெபத்திற்கு வரும் நாட்களிலே பதிலை தருவார் என்பது நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கை என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அந்த நம்பிக்கையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்பிக்கை பிளஸ் விசுவாசம், இந்த ரெண்டுமே அவர் வாழ்க்கையில கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுக்கு சந்ததி இன்னும் உருவாகல, ஒரு பிள்ளை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் மேல அவன் முழு நம்பிக்கையை வைக்கிறான். 100% ஃபெய்த், 100% ஹோப். ஆண்டவர் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் வைக்கிறார். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும், ஒரு பிள்ளைக்கே இப்பொழுது வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, அநேக ஜாதிகள் உன்னிடத்துல இருந்து தோன்றுவார்கள் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ அதை நம்புறதுக்கு ஏதுவில்லாத ஒரு சிச்சுவேஷன் ஒரு லைஃப்ல இருந்தாலும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ಪ್ರೆಸೆಂಟ್ ಸಿಚುವೇಶನ್ ನಮ್ಮ ಲೈಫ್ಲ ಈಗಿರುವ ಸನ್ನಿವೇಶ ಅಥವಾ ಈಗಿರುವ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡುವುದಾದರೆ ಮುಂದಕ್ಕೆ ಇದು ನಡೆಯುತ್ತದೋ ಇಲ್ವೋ ಅಂತ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும், நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நம்பின காரியத்துல அற்புதங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, கர்த்தரையே நம்பிக்கையா நினைக்கிறாங்க. பட் பிளஸட் இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள குறித்து அப்படி நம்பிக்கை வைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த வசனத்திலேயே 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தே ஆர் லைக் ட்ரீஸ் ரீபிளான்டட் இன் ஈடன். ஏதேன் தோட்டத்துல நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவங்க இருப்பாங்கன்னு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல போடப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா இருந்தது அதை பார்க்கும்போது. அவங்க அவங்க இலைகள் உதிர்வதில்லை, அவங்க வாடி போக மாட்டாங்க, நீரோரமா நடப்பட்ட அந்த மரத்தை போல அவங்க தக்க காலத்துல பலன் கொடுக்கிறவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்காது. ஆகவே பிரியமானவர்களே, நாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை அவர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுறது. நம்ம எப்போ நம்ப ஆரம்பிக்கிறோமோ ஒரு ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது இனி வரப்போகிற நாட்கள்ல கூட அந்த காரியங்கள் நடக்கலாம். ஆனா அதை இப்பவே நம்ம என்னைக்கு தொடங்குகிறோமோ அன்றைக்கே அந்த ஆசீர்வாதங்கள் அது அனுமதிக்கப்பட்டது. அதாவது இட் இஸ் கிராண்டட். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துறாரு. ஆனா அந்த தக்க காலத்துல வரும் பொழுது அது நம்ம கைகளிலே சேரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் நம்பிக்கை, விசுவாசம். ஸோ இந்த நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே
உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நமக்குள்ள நம்பிக்கையை பெருகச் செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவருடைய பலத்தினாலே உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரொம்ப அழகான ஒரு வசனம் இல்ல? ஆண்டவர் அவர் நம்பிக்கையை நமக்குள்ள உருவாக்குகிறாராம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால அந்த நம்பிக்கை நமக்குள்ள அவர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த நம்பிக்கையை அவர் நமக்குள்ள தொடங்குது மட்டுமல்ல, அவரை நம்பும் பொழுது ஒரு சமாதானம் நமக்குள்ள இருக்கும். அவரை நம்பும் பொழுது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். நிச்சயமாகவே தேவன் எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வார், நிச்சயமாகவே இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை கட்டளையிடுவாருங்கிறத நம்ம நம்பும் பொழுதே நமக்குள்ள அந்த தெய்வீக சமாதானம் வரும். அதுதான் பிலிப்பியர் 4:6 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பங்களோடும் ஜெபத்திலே அவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அந்த தெய்வ சமாதானம் உங்கள் உள்ளங்களிலே இருதயங்களிலே ஆளுகை செய்யும் என்று சொல்லி அங்க சொல்றார். அப்போ அந்த நம்பிக்கையின் மூலமாய் வருகிற சமாதானம் சந்தோஷத்தினால நம்ம வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து முன்னேறிகளா காணப்படணும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருக்கலாம், அல்லது இது மனுஷனுடைய பார்வையில இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. சில நேரம் அந்த மெடிக்கல் மிராக்கிள் நடக்கும் பொழுது, மருத்துவ ரீதியில அற்புதம் நடக்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிம்பாங்க, there is no chance அப்படிம்பாங்க இல்ல. ஆனா ஆண்டுடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது, அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். வழி இல்லாத இடத்துல வழிகளையும், தண்ணீர் இல்லாத இடத்துல நீர் ஊற்றுகளையும் புறப்பட பண்ணுகிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் நாமத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். இந்த நம்பிக்கைங்கிறது அதுதான். 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாட்டாலும் நாம நம்ப வேண்டியது என்னன்னா, 100% என் தேவன் எனக்காக அதை செய்து முடிப்பார். ரைட்? அப்படி எத்தனையோ சம்பவங்கள் வேதத்துல நம்ம பார்க்க முடியும். நடக்கவே முடியாது, இது ஆகாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில என் தேவன் அதை நடத்தி காண்பித்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்துல. ஏனென்றால் அவருடைய நாமமே அது இருக்குல்ல, ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதனால மனுஷன் பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருப்பான், இந்த உலகம் பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நடக்காது, இந்த வியாதி வந்துட்டா அவ்வளவுதான், வாழ்க்கை முழுசும் இதுக்கு டேப்லெட் எடுக்கணும், வாழ்க்கை முழுசும் இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி மனிதனுடைய பார்வையில, ஈவன் மெடிக்கலுடைய அந்த மருத்துவ துறையில கூட டாக்டர்கள் கூட இந்த வியாதிகளுக்கெல்லாம் மருந்து இல்லை, இந்த வியாதிகள் எல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை வைத்திருப்பாங்க. ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பிரியமானவர்கள், இந்த காலை பொழுதுல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம வரணும். இங்க வசனம் சொல்லப்பட்டது போல அந்த எரேமியா 17:7 சொல்லும் பொழுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அப்படின்னா நான் ஆண்டவரை நம்புறதுக்கும் கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவரே என் நம்பிக்கை, ஹீ இஸ் மை ஹோப், ஹீ இஸ் மை ஃபெய்த் அப்படிங்கிறது பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. அதனால பிரியமானவர்களே, நாம அவரையே நம்ப வேண்டும். அவர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அறிக்கை செய்து தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். ரோமர் 15:13 வசனம் நம்ம பார்த்தது போல அந்த சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது இந்த ரெண்டும், ஏன்னா இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு தேவை இந்த ரெண்டு தான். சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்கள், எங்க குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள், ரொம்ப கஷ்டமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நீங்க கடந்து போகலாம். ஆண்டவர் யாருக்கு இதை சொல்றான்னு தெரியல. இந்த காலை பொழுதுல கூடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து சென்றாலும், இந்த ரோமர் 15:13 நீங்க விசுவாசித்து நம்பி அந்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த நம்பிக்கையினால் உண்டாகிற சமாதானத்தையும் நம்பிக்கையினால் உண்டாகிற மகிழ்ச்சியும் நீங்கள் பெற்று வாழும்படி அவங்களை நான் வாழ்த்துகிறேன். அதே போல 1 கொரிந்தியர் 13:13 இப்படியாக சொல்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி. ஆண்டவர் மேல அன்பு இருக்கும் பொழுது அவர் மேல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கையும் விசுவாசமும் வந்துடும்.
ஏன்னா அவர் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அந்த மனிதர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். ஆனா நாம ஆஹ், மாறாத நம்பிக்கையின் தேவனிடத்துல நம்ம அன்பு வைக்கும் பொழுது அந்த அன்புல அந்த நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் உறுதியாக அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி இந்த 1 கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 3:14 எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். இங்கதான் நமக்கு பிரச்சனை, இங்கதான் நம்மகிட்ட ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவரையே நம்ம சார்ந்து இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். பட் நாட்கள் ஆக ஆக மனிதன் சுய புத்தியின் மேல அவன் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அல்லது உலக மனிதர்கள் மேல, அல்லது அனுபவங்கள் மேல, அல்லது தன்னுடைய ஞானத்தின் மேலையும் அறிவின் மேலையும் தனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலையும் நம்பிக்கை வைக்கும் பொழுது போக போக அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா சோர்ந்து போறாங்க. ஆனா அங்க வசனம் அழகா சொல்கிறது, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆகவே பிரியமானவர்களே, ஆதியிலே நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருந்தீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் இருக்கணும். அந்த நம்பிக்கைக்கு, ஆதி அன்புக்கு திரும்புறது போல ஆதி விசுவாசம், ஆதி நம்பிக்கைக்கு நாம் திரும்ப வேண்டும். இந்த விசுவாசம் நம்பிக்கை ரெண்டும் ரயில்வே ட்ராக் மாதிரி, தண்டவாளங்களை போல. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ப்ராப்ளம் ஆனா கூட வாழ்க்கை என்கிற இன்ஜின் கவுந்து விடும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அதனால விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதியாய் நம்ம அதுல நிலைத்திருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இப்படி ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மேல நம்பிக்கை வைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பாக்கியவானா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது நம்புறதன் மூலமா அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நீங்க ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, நம்ம அநேக வேளையில இவங்க மூலமா எனக்கு இந்த காரியம் நடந்துரும், அவங்க மூலமா நடந்துரும், நான் இப்படி செய்வேன், இதுல நான் சக்சஸ் ஆயிடுவேன்னு சொல்லி சுய புத்தியின் மேலேயும் உலக மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காதபடி நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலேயே இனி எல்லாம் எனக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் செய்வார்னு நம்பி இருக்கும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுது. அது சக்சஸ் ஆகும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க இதுல கிரியை செய்யுங்க, நீங்க இதுல எனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுங்க, நீங்க இதுல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரையே 100% நம்பும் பொழுது இந்த காரியங்கள் வாய்க்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவரோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரையும் நம்புவாங்க, சுய புத்தியும் நம்புவாங்க. ஆண்டவரை ஒரு பக்கம் நம்புவாங்க, உலக மனிதர்களையும் நம்புவாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால 100% ஆண்டவரை நம்ம நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நம்ம காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். சங்கீதம் 71:14 இப்படியாக சொல்கிறது, நானும் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். பாருங்க, நம்ம நம்மளால முடியும் போது மட்டுமல்ல, எப்பொழுதும், ஆல்வேஸ், எல்லா காலத்திலும். அந்த பாடல் கூட சொல்லியிருக்கேன், இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை எல்லா காலத்திலும் அவரை நம்பும் பொழுது எல்லா காலத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3:5 இப்படியாக சொல்லுவோம், சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் ஆண்டவரை நம்புவாங்க, ஆனா முழு இருதயத்தோட நம்ப மாட்டாங்க. அதுதான் அந்த 100% ஹோப், 100% ஃபெய்த் ஆண்டவர் மேல. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான்னு ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. 2 மைண்டா, ஆண்டவரையும் நம்பிட்டு மனுஷனையும் நம்புறது, ஆண்டவரையும் நம்பிட்டு சுயத்தை நம்புறது, ஆண்டவரையும் நம்பி அனுபவங்களையும் நம்புறது, அப்படி இருந்தா அவங்க நிலைத்திருக்க மாட்டாங்கன்னு வேதம் சொல்கிறது. ஒரே நம்பிக்கை, நாங்கள் நம்பும் நம்பிக்கை நீரே என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும்,
எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் 100% நான் உண்மை நம்புறேன். நம்ம அத அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் 100% ஆண்டவர நம்புறேனா? இல்ல ஒரு 75% நம்புறேனா? இல்ல 50% நான் நம்புறேனா? இல்ல ஒரு 90% நம்புறேனா? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 100% நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று சொல்லி சங்கீதம் 5:11 சொல்லுகிறது. அப்போ அவரை நம்பும் பொழுது எப்பவும் அந்த களி கூறுதல், மகிழ்ச்சி, சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நிறைந்திருக்கும். அவர்களை நீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எல்லா நேரத்திலும் சத்துகளுக்கு விலக்கி மீட்டு எல்லா சூழ்நிலையிலும் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். எப்போ அது மாறும் அப்படின்னா, துக்கத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில நம்பிக்கையின் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சியாக அடைய பண்ணுகிறார். எஸ்தரின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம்ல, யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்த பொழுது உபவாசத்தோடு அவர்கள் கர்த்தரை நம்பி அவங்க ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் களி கூறுதலா அங்க மாற பண்ணினார் என்று சொல்லி எஸ்தரின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யூதகுலம் முழுசும் மகிழ்ந்து களி கூறுவது மாத்திரமல்ல, அந்த உயர்வையும் கர்த்தர் இந்த இடத்துல எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூத ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமான இந்த காலை பொழுதுல அவர் மேல 100% நம்பிக்கை இருப்போம். கடைசி 2 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். சங்கீதம் 31:19 இப்படியாக சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக, எல்லா மனுஷங்களுக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், மனுஷங்க எல்லாம் எதையோ நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மனிதர்கள் மத்தியில நாம ஆண்டவரை நம்பும் பொழுது, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மனுஷன் இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை நம்பி கொண்டிருக்கிறான். பண பலத்தை, ஆள் பலத்தை, அறிவு பலத்தை, ஞானத்தை, இந்த புத்திய, இன்னும் பல காரியங்களை நம்பிட்டு இருக்கிறான். ஆனா நம்முடைய நம்பிக்கையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கும் பொழுது, அவர் நமக்குன்னு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது மிகப்பெரியது. நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்ம வாழ்வில் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம ஜஸ்ட் அவரை 100% நம்பும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். சங்கீதம் 125:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சீயோன் பர்வதம் சொல்லும் பொழுது, பர்வதம் என்று சொன்னாலே பல ஆண்டுகள் அது நிலைத்திருக்கக்கூடியது. யாராவது போய் அதை உடைத்தா தான், அல்லது அதை பாம்பு வச்சு உடைச்சு எடுத்தா தான் இந்த பர்வதத்தை பெயர்க்க முடியும். இல்லைன்னா அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது நிலைத்திருக்கும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை வரணும்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். கண்களை மூடி நம்ம இருக்கிற இடங்களில் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்துதாவே, இந்த காலை பொழுதுல நம்பிக்கையை குறித்து எங்களோடு கூட நீ பேசினீரப்பா. ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில 100% உண்மையே நம்பி உம்முடைய நன்மையை பெற்று உம்முடைய நாமத்துக்கு மகிமையா ஜீவிக்கிறவளாய் நாங்கள் வாழ உதவி செய்வோம். நாங்கள் ரோமர்ல வாசித்தது போல கர்த்தாவே, நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே, அவன் ஆபிரகாம் உம்மை நம்பி அந்த புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போன பொழுது, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன் ஆவாய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்பி 100% தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தோம் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் பிதாக்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீ கைவிடவில்லை என்று வேதம் சொன்னது போல எங்களையும் கைவிடாமல் நீ ஆண்டவரே நடத்தி உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நம்பிக்கையில தொடர்ந்து நிலைத்திருந்து சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.